الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك هو الفوز العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن الله جعل الحق على قلب عمر ولسانه أو كما قال صلى الله عليه وسلم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது வாழ்க்கைக்கு எப்போதுமே வழிகாட்டியாக முன்னோடிகளாக திகழ்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உத்தம தோழர்கள். அவர்களது ஒவ்வொருவரது வாழ்வும் நமக்கு பல்வேறு விஷயங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. குர்ஆனும் அவர்களை பல இடங்களிலே புகழ்ந்து சொல்கிறது. முஹாஜிர்கள், அன்சாரிகள் என்று அல்லாஹ் அவர்களை அழகிய வார்த்தைகளால் புகழுகிறான். அவர்களது வழியை பின்பற்றக்கூடியவர்களையும் பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அவ்வப்போது நாம் நினைவு கூறுவது அவசியம். சஹாபா பெருமக்கள் மிக உள்ளத்தால் உயர்ந்த மக்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அபர்ருன் நாஸி குலூபன், சுத்தமான உள்ளமுடையவர்கள். அவர்களது உள்ளத்திலே பொறாமை இருக்காது, வஞ்சகம் இருக்காது, விரோதம் இருக்காது. விட்டு கொடுக்கிற தன்மையில் அவர்களை போன்ற ஒரு சமுதாயத்தை பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நேரம் அடுத்த ஹலீஃபாவாக யாரை தேர்வு செய்வது என்று ஒரு சிறிய பிரச்சனை எல்லாரிடத்திலும் இருக்க தான் செய்யும். இப்போ அன்சாரிகளுக்கு ஒரு சிறிய விருப்பம், சிலருக்கு ஒரு சின்ன ஆசை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு விட்டு வந்தபோது நாம் தானே உதவி செய்தோம், எனவே அந்த பொறுப்புக்கு நம்மிலே ஒருவரை நியமித்தால் என்ன ஒன்று ஒரு சிறிய ஆசை அவங்கள. ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எல்லோராலும் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க, அவங்கள தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் ஸைத் இப்னு சாபித் அவர்கள், அவரும் அன்சாரி சஹாபி தான். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க அன்சாரிகளை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஏன்னா சஹாபாக்களுக்கு மத்தியில் நமக்கிடையில் ஊருங்கிற பிரிவினை நம்மள்கிட்ட இருக்குது இல்லையா? இஸ்லாம்ங்கிற அடிப்படையிலிருந்து எல்லாருமே விலகி தான் நிற்கிறோம். இன்றைக்கி உலகம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு பின்னடைவு என்ன? அரபுகள் தலைமைத்துவத்தை இழந்ததுக்கு என்ன காரணம்? அரபு முஸ்லிம்கள், அரபு அல்லாத முஸ்லிம்கள் என்று அவங்க உலகத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. தன்னுடைய நாட்டு மக்கள், அடுத்த நாட்டு மக்கள் என்று பிரிக்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் அந்த பிரிவனம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அந்த சகோதரத்துவம், உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா, ஒரே சமுதாயம் என்ற அளவுகோல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஹிலாஃபத்தை உஸ்மானியா வீழ்ச்சிக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் அரபு நாடுகளை துண்டு துண்டாக ஆக்கி அதை சிதைச்சிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு பலஸ்தீனில் நடக்கிறத பற்றியோ வேறு எங்கு நடக்கிறத பற்றியோ கவலையே அரபு நாடுகளுக்கு கிடையாது. இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு நடக்கிறத பற்றி சவுதி அரசாங்கம் ஏதாவது கேட்க போகுதா? இல்லை. ஆனால் உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. 2 புனித ஹரம்கள் அங்கே இருக்குது. காரணம் இந்த தேசியவாதம், இனவாதம் எல்லாம் நம்மள்கிட்ட எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு ஊருக்காரங்களும் எங்கள் ஊர், அடுத்த ஊர் அப்படின்னு பிரிக்கிறோம். சஹாபாக்கள் அப்படி பிரித்து பார்க்கல. ஸைத் இப்னு சாபித் அவரும் அன்சாரி தான், மதீனா வாசி தான். அவர் அன்சாரிகளை பார்த்து சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர் தான், அவங்க அன்சாரி எல்லாம் முஹாஜிர். எனவே
அடுத்த ஹலீஃபாவாக வரப்போகிறவரும் முஹாஜிராகத்தான் இருக்க வேண்டும். நாம் எப்படி பெருமானாருக்கு அன்சார்களாக உதவியாளர்களாக இருந்தோமோ அந்த நபியின் ஹலீஃபாவாக வரக்கூடிய முஹாஜிர்களுக்கும் உதவியாக இருப்போம்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இந்த ஒற்றை வார்த்தை தான் எல்லா அன்சாரிகளும் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருமே ஹஜரத் அபூபக்கர் இடத்துல பைஅத் செஞ்சாங்க. இது போதும், இந்த ஒற்றை வார்த்தை எங்களுக்கு போதும்னு சொன்னாங்க. இதுதான் சஹாபாக்கள், உள்ளத்தால் தூய்மையுடையவர்கள். அவங்கள்ட்ட அந்த வேறுபாடுகள், இவங்க மக்காலிருந்து வந்தவங்களாச்சே, அவரையே நாம் அமீரா ஏற்றுக்கணும் அப்படின்னு அன்சாரிகள் நினச்சிருக்கலாம் இல்லையா? நினைக்கல. இந்த ஒற்றுமை தான் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் எப்போதுமே அந்த இன வேறுபாடுகள் இல்லாத ஒரு சமுதாயம் தான். ரொம்ப தூய்மையான மக்கள். ஒரு முறை சஹாபாக்கள் குழுமி இருக்கிற இடத்துல எல்லாரும் தத்தமது விருப்பங்களை சொல்கிறாங்க. அவங்களுடைய இலக்குகள் என்ன, ஆசைகள் என்னன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, உங்களுடைய விருப்பம் என்ன? அவங்க சொன்னாங்க, அல்-லர்பு பிஸ்-ஸைஃப், அல்-லர்பு பிஸ்-ஸைஃப், வாளால் போரிடுவது, வஸ்-ஸௌமு பிஸ்-ஸைஃப், கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு வைக்கணும், வ இக்ராமுல் லைஃப், விருந்தாளிகளை உபசரிக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டுவிட்டு கடைசியில் சொன்னாங்க, என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாருடைய உள்ளங்களும் அபு உபைதா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. அபு உபைதாவை போல இருக்கணும். அபு உபைதா யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அமீன் இருப்பார். என்னுடைய அமீன் யார் என்று சொன்னால் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ். இந்த உம்மத்தில் எல்லாருடைய உள்ளங்களும் அபு உபைதாவுடைய உள்ளத்தை போல ஆகணும்னு சொன்னாங்க. அருமையானவர்களை, இப்படி பொதுவாக சஹாபாக்களிடம் இருந்த அம்சங்கள் என்பவை நிறைய உண்டு. அதிலே நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டது ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையை பேசலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். அவர்களை பற்றின சில விஷயங்களை தான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் எவ்வளவு கடுமையானவர் என்பது நமக்கு தெரியும். ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி எண்ணிக்கொண்டு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வர்றாங்க. அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பார். அவருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும் என்று வர்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வந்தால் மஸ்ஜிதுல் ஹராமில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கொண்டு இருக்கிறாங்க. தொழுகையில் கொஞ்சம் சத்தமாக ஓதுறாங்க, அல்-ஹாக்கத்து மல்-ஹாக்கா ஓதுறாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்கள் நின்று கேட்குறார், அந்த சூறாவை நின்று கேட்குறார். அவங்களே சொல்கிறாங்க, இதனுடைய கோர்வை எவ்வளவு அழகாக இருக்கிறது. وَعَجِبْتُ مِنْ تَأْوِيلِ هَذَا الْكَلَامِ مِنْ تَأْوِيلِ هَذَا الْكَلَامِ, எவ்வளோ அழகான கோர்வை என்று அவர் ஆச்சரியப்படுறாரு. இருந்தாலும் அப்படியே அந்த ஆச்சரியத்தில் மூழ்கிட்டா தப்பாக போயிருமே. அவருக்கு அவரே சமாதானம் சொல்லிக்கிறாரு. ஒருவேளை ஒரு ஷாயிராக இருப்பாரோன்னு மனசில் நினைக்கிறார், ஒருவேளை கவிஞராக இருப்பாரோன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. பெருமானார் கரெக்டாக அந்த நேரத்தில் ஓதுறாங்க, ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன் வமா லா துப்சிரூன் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவ பிகவுலி ஷாயிர். இது கவிஞரின் வார்த்தை அல்ல. இவர் ஒரு நிமிஷம் பிரமிச்சு போயிடுறார். என்னடா இப்போதான் மனசில் நினைச்சோம், ஓதுறாரு. அடுத்து நினைக்கிறாரு, ஒருவேளை குறி சொல்றவராக இருப்பாரோ, ஜோசியக்காரராக இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பெருமானார் ஓதுறாங்க, வமா ஹுவ பிகவுலி காஹின், இது ஒரு ஜோசியக்காரருடைய வார்த்தை அல்ல. சொல்றாங்க உமர், ஃபவகா ஃபில் இஸ்லாம் ஃபவகா ஃபி கல்பி அல் இஸ்லாம் மௌகிஅ ஷை. அப்பதான் என் மனசுல முதலாக இஸ்லாம் இடம் பிடித்ததுங்கிறார். அப்ப முஸ்லீம் ஆகல, அவர் நினைக்கிறார், மனசுல நினைக்கிறாங்க. பெருமானார் ஓதுறாங்க, சொல்றாரு என் மனசுல அப்போது இஸ்லாம் இடம் பிடித்ததுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவர் முஸ்லீம் ஆனார். ஏன்னா அவருக்கும் குர்ஆனுக்குமான ஒரு நெருக்கம். அப்படி அவர் அறியாமை காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கல்ல, அவர் நினைக்கிறாரு, பெருமானார் ஓதுறாங்க. பின்னாலேயும் அப்படிதான், அவர் நினைச்சா குர்ஆன் வசனமே இறங்கும். அந்த மாதிரியான ஒரு சஹாபி பின்னால முஸ்லீம் ஆகிறான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கனவுகள் கண்டிருக்கிறாங்க. அந்த கனவுகளில் பலதும் ஹஜ்ரத் உமர் சம்பந்தப்பட்டது. பன்னால மிஸ்லாம் சொன்னாங்க, நான் இரவு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் பாலை காண்கிறேன். பால் என்னுடைய கை விரல்களில் இருந்தெல்லாம் பால் பீரிட்டு கொண்டு வருகிறது. அந்த பாலை எல்லாரும் குடிச்சிட்டு கடைசியில் மிச்சத்தை நான் ஹஜ்ரத் உமருக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க. மக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கனவுக்கான விளக்கம் என்ன? சொன்னாங்க, இந்த கனவுக்கான விளக்கம் மார்க்க ஞானம், மார்க்க அறிவு. ஒருவர் கனவிலே பாலை கண்டால் அது மார்க்க அறிவை குறிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிச்சத்தை நான் உமருக்கு கொடுத்தேன், அது அவருடைய மார்க்க ஞானத்தை குறிக்குதுன்னு சொன்னாங்க.
மற்றொரு நாள் சொன்னாங்க, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். மக்கள் எல்லோரும் ஆடைகள் அணிந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆடையுமே சிலருடைய ஆடை நடுத்தரமாக, சிலருடைய ஆடை குட்டையாக, இப்படி பலவிதமாக ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடை எப்படி இருந்துச்சுன்னா தரையோடு இழுத்து கொண்டு செல்ற அளவுக்கு பெருசாக இருந்துச்சுன்னாங்க. மக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் இந்த கனவுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கனவுக்கு விளக்கம் அத்தீன், இது உமருடைய மார்க்க பற்றை குறிக்கும்னு சொன்னாங்க. அங்கே உமருடைய மார்க்க ஞானம்னு சொன்னாங்க, இங்கே தீனை குறிக்கும். சட்டை பெருசாக இருந்தால் அவர்கிட்ட மார்க்க ஞானம் உயர்வாக இருக்கிறது, அவரோட மார்க்க பற்று பிடிம உறுதியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்படி கனவுகள் நிறைய பெருமானார் அவங்கள பற்றி தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நான் நேற்று சொர்க்கத்தில் கனவுல சொர்க்கத்துக்கு போயிருந்தேன். அந்த சொர்க்கத்தில் ஒரு அழகான மாளிகையை பார்த்தேன். இந்த மாளிகை யாருக்குரியதுன்னு கேட்டேன். மலக்குகள் சொன்னாங்க, லரஜுலின் மினல் அரப், இது அரபுகளில் ஒருவருக்கு. நானும் அரபி தான் சொல்லுங்கன்னு சொன்னேன். இது குறைஷிகளில் ஒருவருக்குன்னு சொன்னாங்க. நானும் குறைஷி தான் சொல்லுங்கன்னு சொன்னேன். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த மாளிகைக்குள் செல்ல எண்ணினேன், ஆனால் உமருடைய ரோஷம் என்னை தடுத்ததுன்னு சொன்னாங்க. இந்த கனவை சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் உமர் அழுதாங்க, யா ரசூலல்லாஹ் உங்கள் விஷயத்தில் ரோஷப்படுகிறேன் என்று. ஆஹா, கனவுகளில் உமரை பற்றி அவ்வளவு கனவு கண்டாங்க. இன்னொரு நாள் சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அதுதான் அந்த கனவுல ஹஜ்ரத் அபூபக்கரையும் பார்க்குறேன். அது ஒரு நீண்ட கனவு. அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க. உமரையும் கண்டேன், அவங்க வலிமையாக இருந்தாங்கன்னு ஒரு கனவு விளக்குனாங்க. அது ஹிலாஃபத்தை குறிக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பெருமானாருடைய கனவுல பலமுறை அவங்கள பற்றின சுப செய்திகள் வந்திருக்கிறது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் சில சட்டங்கள் அல்லாஹ் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புவாங்க. அது சட்டமாக வரும். மது அருந்துகிற பழக்கம் அறியாமை காலத்தில் அரபுகள்கிட்ட இருந்துச்சு. இப்போ முஸ்லிம்களும் சில ஆரம்பத்தில் தடை வருவதற்கு முன்னால் கொஞ்சம் மது அருந்துவாங்க. சில சஹாபாக்கள் ஆரம்பத்திலிருந்தே மது அருந்துகிற பழக்கம் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாலேயும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மது தடை செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினாங்க. அவங்களுக்கு இந்த மது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ பெருமானாரிடம் கேட்பாங்க, யார சொல்லலாம் மது குறித்து உங்களுக்கு எந்த வசனம் வரலையான்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் இறக்கி வச்சான், யஸ்அலூனக அனில் ஹம்ர், நபியே உங்களிடத்திலே மதுவை பற்றி கேட்கிறார்கள், சொல்லுங்கள் மதுவிலே நிறைய பாவச் செயல் இருக்கிறது, நிறைய பிழை, அதிலே நிறைய விபரீதங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் இறக்கி வச்சான். ஆனால் மது ஹராம்னு அல்லாஹ் சொல்லலை, அது தடுக்கப்பட்டதுன்னு சொல்லலை. இவ்வளவு அல்லாஹ் சொல்லிக்கிட்டான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, மது விஷயத்தில் எங்களுக்கு தீர்க்கமான முடிவை கொடு. அடுத்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் மது அருந்தி விட்டு போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு போகாதீங்க அப்படிங்கிறான். அப்போ போதையில் இருக்கிற நேரத்தில் தொழுகைக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். வேற எந்த சட்டத்தையும் அல்லாஹ் சொல்லலை. மறுபடியும் அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க, அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் எங்களுக்கு மது விஷயத்திலே தெளிவான முடிவை கொடு. 3வது ஆயத்து சூரா மாயிதாவில் இறங்குது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ. இந்த மது, சூதாட்டம், அதே போல நட்டி வைக்கப்பட்ட சிலைகள், அம்பெறிந்து குறிகேப்பது, இதெல்லாம் ஷைத்தானுடைய அசுத்தங்கள், அதை விட்டு விலகிவிடுங்கள் என்று அல்லாஹ் மதுவை அப்பதான் தடை செய்யறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அது குர்ஆனில் சட்டமாக இறங்குது. அவர்கள் விரும்பியதற்கு ஏற்ப பல்வேறு ஆயத்துகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு வந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு காபாவை தவாஃப் செய்து முடித்து விட்டு இப்போ தவாஃப் செஞ்சார் 2 ரக்காத் தொழணும். மகாம இப்ராஹிம் இப்போ எங்கே இருக்குதோ ஆரம்பத்தில் அங்கே கிடையாது, காபாவுடைய வாசலை ஒட்டி தான் மகாம இப்ராஹிம் இருக்குது. இப்போ தவாஃப் செய்து விட்டு 2 ரக்காத்து தொழலாம் என்று பெருமானார் ஆயத்தமாகிற நேரத்தில் ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லவித்தஹதுனா மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் இருக்குது, அங்கே நாம தொழுதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கி வைக்கிறான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா,
சொல்கிறாங்க, ஆயத்து இறங்குது. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாம இப்ராஹிமுக்கு பின்னால் தொழுததாக ஹதீஸில் நாம் பார்க்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு ஆரம்பத்தில் ஹிஜாபுடைய பர்தாவுடைய சட்டம் வரல. அது வர்றதுக்கு முன்னால் எல்லாருமே வந்துட்டு போவாங்க, நல்லவங்களும் வருவாங்க, முனாஃபிக்குகளும் வருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதோ உங்களுடைய பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றவங்கள நல்ல மக்களும் இருக்கிறாங்க, முனாஃபிக்குகளும் இருக்கிறாங்க, அதனால் ஹிஜாப் ஒரு திரை போட்டு கொண்டால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கி வச்சான், பெருமானாருடைய மனைவியரிடத்திலே எதையும் கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செலவுக்கு பணம் கேட்டாங்க, ரொம்ப அதிகமாக கேட்டாங்க. ஒரு நீண்ட சம்பவம், அந்த சம்பவத்தை பல தடவை நாமளே சொல்லியிருக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தத்தில் இருந்தாங்க, மனைவியரிடம் பேசாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய மனைவியரை போய் கண்டிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இப்படி சங்கடத்தை கொடுக்குறீங்களே, அவர்களை இப்படி துன்பத்துக்குள்ளாக்குறீங்களே, அவங்க உங்களை தலாக் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆனில் ஆயத்து இறங்குது, அஸா ரப்புஹு இன் தல்லககுன், இந்த நபி உங்களை தலாக் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அன் யுப்திலஹு அஸ்வாஜன் ஹைரம் மின்குன், உங்களை விட சிறந்த மனைவியரை அல்லாஹ் இந்த நபிக்கு கொடுப்பான்னு சொல்லி இறங்குது. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல பல ஆயத்துகள் குர்ஆனில் அருளப்பட்டிருக்குது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ், இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா கல்பி லிசான அலா கல்பி உமர் வ லிசானி, அல்லாஹ் சத்தியத்தை உமருடைய இதயத்திலும் உமருடைய நாவிலும் வைத்திருப்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அவ்வளோ பெரிய ஒரு மார்க்க பிடிப்புள்ள ஒரு சஹாபி அவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, உமர் ஒரு பாதையில் நடந்தால் ஷைத்தான் அந்த பாதையில் நடக்கிறதுல வேற பாதைக்கு போயிடுவான். இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, ஷைத்தான் உமரை கண்டால் ஹர்ர அலா வஜ்ஹி, முகங்குப்புற விழுந்துருவான். உமர்லானு பார்த்தா ஷைத்தான் முகங்குப்புற விழுந்து விடுவான் என்பதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர் முடிந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க, மதீனாவை நெருங்கிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெண்மணி சந்திக்க வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நேர்ச்சை செய்திருக்கிறேன். அந்த நேர்ச்சை என்னவென்று சொன்னால், போருக்கு சென்ற நீங்கள் ஆரோக்கியமாக திரும்பி வந்தால் உங்களுக்கு முன்னிலையிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக நான் தஃபடிக்கலாம் என்று நான் ஒரு நேர்ச்சை பண்ணியிருக்கிறேன்னு சொன்னான். தஃபடிக்கலாம் என்று நேர்ச்சை கண்டு சில சட்டங்கள் இருக்குது. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ நேர்ச்சை செய்திருந்தால் அடித்துக்கொள் அப்படின்னாங்க. அந்த அம்மா தஃபடித்தாங்க. அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் வந்தாங்க, அந்த அம்மா அடித்து கொண்டே இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க, அந்த அம்மா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உஸ்மான் வந்தாங்க, அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் வந்தாங்க, அந்த அம்மா தஃபடிக்கிறத நிறுத்திட்டு அந்த தஃபை தன்னுடைய பிட்டத்து கீழே வச்சுட்டாங்க. தஃபை பிட்டத்து கீழே வச்சுட்டாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உமர், இன்ன ஷைத்தான யகாஃபு மின்க, ஷைத்தான் உம்மை கண்டு பயப்படுகிறான், ஷைத்தான் உம்மை கண்டு பயப்படுகிறான்னு சொன்னான். அபூபக்கர் வந்தார், அப்போ அந்த அம்மா அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. உஸ்மான் வந்தார், அடித்து கொண்டு தான் இருந்துச்சு. அலி வந்தார், அடித்து கொண்டு தான் இருந்தாங்க. நீங்கள் இங்கே கீழே வச்சுட்டாங்க, ஷைத்தான் உங்களை கண்டு பயப்படுறான்னு சொல்லி. தப்பு மாதிரியானவை எல்லா நேரத்திலும் அடிக்கப்படக்கூடியதல்ல. பெருமானார் சூசகமாக உணர்த்துறாங்க, அதுவும் ஒரு வகையில் ஷைத்தானுடைய செயல்தான். அதனால தான் ஷைத்தான் உங்களை கண்டு பயப்படுறான்னாங்க. ஷைத்தான் உங்களை கண்டு பயப்படுறாங்க, அது எல்லா நேரத்திலும் அடிக்க அனுமதி இல்லை. பல ஹதீஸுகள் அப்படி தான் உணர்த்துது. சில நேரங்களில் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது ஒரு சட்ட பிரச்சனை உள்ள நீண்ட ஒரு விஷயம் அது. அப்போ நீங்கள் வந்தது நிறுத்திட்டதாக சொன்னாங்க. இந்த அளவுக்கு ஷைத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டு விரண்டோடக்கூடியவனாக இருந்தாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாருக்கும் அவரவருக்குரிய மரியாதையை அவரவருக்குரிய இடத்தை கொடுப்பாங்க. உமர்லானுடைய வாழ்க்கையில் நமக்கு பல பாடங்கள் இருக்குது. அவரவருடைய தகுதிக்கு ஏற்ற இடத்தை அவரவர்களுக்கு தருவாங்க. எல்லாருடைய கல்வி தகுதி, மார்க்கத்திற்காக அவர் செய்த தியாகம் எல்லாவற்றையும் அவர்கள் மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமைக்கு பெயர் போனவர்கள், எல்லாருடைய உரிமைகளையும் மதிப்பாங்க. ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் யாருக்கும் சிறு அநீதி அப்படிங்கிறது இல்லை. யாராவது கஷ்டப்படுறா தெரிஞ்சால் உடனே தீர்வு தான்.
இரவு நேரத்தில் மதீனாவை வலம் வருவாங்க. ஒரு நாள் அப்படி வலம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுடைய வீட்டிலிருந்து கவிதை பாடுகிற ஒரு சத்தம் கேட்குது. என்னடா கவிதை பாடுகிற சத்தம் இரவு நேரத்தில்? ஒரு அம்மா கணவனை பிரிந்து கணவனுடைய தேவைக்காக ஏங்கி ஒரு கவிதையை படிக்குது. ஏன்னா அரபுகளிடத்தில் இலக்கணத்தில் இலக்கியத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே புலமை பெற்றவர்கள் எல்லாருமே. அந்த அம்மா ஒரு அழகான கவிதை படிக்குது கணவர் மீதான ஏக்கத்தில். அவருடைய கணவர் இராணுவ முகாமில் இருக்கிறாரு. கணவரை பிரிந்து பல மாதங்கள் ஆகி அந்த ஏக்கத்தில் அந்த கவிதையினுடைய கடைசி அடி என்னன்னா, அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் இல்லையானால் இந்த கட்டில் என்றைக்கோ அசைந்திருக்கும் என்று அந்த அம்மா சொல்லுது. அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இல்லைன்னா இந்த கட்டில் என்றைக்கோ அசைந்திருக்கும் என்று மருதானு புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே வந்தாங்க. மறுநாள் காலையில் தன்னுடைய மகளை அழைத்து கேட்டாங்க, ஒரு பெண் கணவனை பிரிந்து எத்தனை மாதங்கள் பொறுத்திருக்க முடியும்னு கேட்டாங்க. சொன்னாங்க 4 மாதம். 4 மாதம் பிரிஞ்சிருக்கலாம், அதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி உடனே சட்டமே போட்டாங்க. இராணுவத்தில் சென்ற யாரும் இனி 4 மாதங்களுக்கு மேல் இராணுவ முகாமில் இருக்கக்கூடாது. 4 மாதம் ஆகிட்டா வந்துடணும், அதுக்கப்புறம் போகணும். 4 மாதத்திற்கு மேல் யாரும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சட்டம் போட்டாங்க. ஒரு பெண்ணுடைய அந்த இரவு நேர வலியை கேட்டாங்க, அடுத்த நாள் சட்டம் போட்டாங்க. யாருடைய உரிமையும் அவங்க பறிக்க மாட்டாங்க. அவ்வளவு நீதி மிக்க ஒரு ஆட்சியாளராக இருந்தாங்க. அவங்க ஆட்சி காலத்தில் தான் ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, உமர் அவர்களே, நான் ஒரு சிறந்த சஹாபி ஹிஃபாஃப் இப்னு ஈமா அல் கிஃபாரி என்ற ஒரு சஹாபி, அவருடைய மகள் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, எதையுமே விட்டு செல்லலை, எங்கள்கிட்ட காசு பணம் இல்லை, விவசாயம் இல்லை, கால்நடைகள் இல்லை, எதுவுமே எங்கள்கிட்ட கிடையாது, ரொம்ப சிரமப்படுகிறோம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணி சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க மதீனாவில் இப்போ ரேஷன் கடைகள் இருக்கிற மாதிரி எல்லா பொருள்களுக்கும் தனித்தனி ரேஷன் கடை வச்சுருப்பாங்க. மாவு தனியாக இருக்கும், அரிசி கோதுமை தனியாக இருக்கும். யாருக்கு என்ன தேவையோ அந்த அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க. 2 ஒட்டகங்கள் நிரம்ப அந்த அம்மாவுக்கு தானியங்கள் உணவுப் பொருள்களை கொடுத்துட்டு, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தருவான், அடுத்து தீர்ந்து விட்டால் வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ சில பேர் சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு இது ரொம்ப அதிகமாச்சு, இவ்வளோ அதிகமாக கொடுக்கணுமான்னு சொல்லி. மருதான் சொன்னாங்க, அந்த அம்மாவுடைய தந்தை, இந்த பெண்மணி யாருடைய தந்தை, யாருடைய மகள் தெரியுமா? அவங்களுடைய தந்தை உஹது போரில் கலந்துருக்கிறாங்க. இவருடைய சகோதரரும் இந்த பெண்ணுடைய தந்தையும் ஒரு போர்க்களத்தில் எதிரிகளுடைய கோட்டையை முற்றுகையிட்டு அந்த 2 பேர்னால தான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதனால் இவர் சாதாரண பெண்மணி இல்லைன்னு சொன்னாங்க. இங்கே கவனிக்க வேண்டியது அவங்களுடைய தந்தை செய்த தியாகம், அந்த பெண்ணுடைய சகோதரர் செய்த தியாகம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை இங்கே எடுத்து சொல்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் பெரிய பலவீனம் அதுதான். நம்ம சமூகத்தில் அர்ப்பணித்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், அவங்கெல்லாம் மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் பின்னால் சமூகம் அவங்கள பேசுகிறதே கிடையாது, சமூகம் அவங்கள பற்றி எண்ணி பார்ப்பதும் கிடையாது. அவங்களுடைய குடும்பத்தினருடைய நிலை என்ன, இப்போ எந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அதை யாருமே நாம் யோசிக்கிறது கிடையாது, மறந்துடுறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிற போது அந்த பெண்ணுடைய தந்தையினுடைய தியாகத்தை சொல்கிறாங்க, அந்த பெண்ணுடைய சகோதரருடைய தியாகத்தை சொல்கிறாங்க. எனவே அருமையானவர்கள், சமூகத்தில் தியாகம் செய்தவர்கள், சமூகத்துக்காக பணி செய்தவர்கள், அவர்களை மறக்கக்கூடாது. சமூகம் அவர்கள் இறந்து பல காலங்கள் ஆனாலும் கூட அவர்களை பற்றி பேசணும், அவங்க மீது அக்கறை எடுக்க வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு நாள் தன்னுடைய அடிமையோடு இரவில் மதீனாவுடைய புறநகர் பகுதி வரைக்கும் வர்றாங்க. மதீனா விட்டு ரொம்ப தூரம் வர்றாங்க. தூரத்தில் எங்கோ அடுப்பெரியுது, அடுப்பிலிருந்து வெளிச்சம் வருது. பக்கத்தில் வந்து பார்த்தாங்க, ஒரு பெண்மணி, சுற்றிலும் சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, யாரும்மா நீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் ஏழைகள், எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அடுப்பில் வச்சுருக்கீங்களே என்ன? அடுப்பில் வெறும் தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இந்த குழந்தைகள் ஏதோ அம்மா சமைக்கிறாங்க அப்படிங்கிற ஆறுதல்லையாவது அதை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக சும்மா வெறும் தண்ணி தான் கொதிக்குதுன்னு சொன்னான். ஏன் உங்களுக்கு உதவிகள் வரலையான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியல. இல்லை, எங்களை பற்றி கலீஃபா உமருக்கு ஒன்றும் தெரியல. அவருக்கு எப்படிமா தெரியும்? அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எப்படி அவருக்கு தெரியும்? தெரியலன்னா அவருக்கு ஆட்சி எதுக்கு ஆண்டி செய்கிறாரு என்று அந்த அம்மா பேசுது. அதில் உமர்கிட்ட தான் பேசுகிறாங்க.
உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு விட்டு நேராக மதீனா வர்றாங்க. 2 பை நிறைய சாப்பாடு உணவுப் பொருள்களை எடுத்துட்டு அவங்களே தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ அவங்க அடிமை சொல்கிறாங்க, நான் தூக்குறேன் என் கையில் கொடுங்கன்னு சொல்லி, நாளைக்கு மறுமையில் என்னுடைய பாவத்தை நீ சுமப்பாயான்னு கேட்டாங்க. இந்த சுமையை நீ தூக்கிடலாம், மறுமையில் என்னுடைய பாவத்தை நீ சுமப்பியான்னு கேட்டாங்க. நானே தூக்கி விட்டு செல்கிறேன் என்று அந்த அம்மா கையில் கொண்டு போய் கொடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் சமைக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. தானே சமைச்சும் கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியல, ஹலீஃபாட்ட பேசுகிறோன்னு சொல்லி, உமரை விட நீங்கள் தான் ஹலீஃபாவாக இருப்பதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்கிறான். அருமையானவர்களை, இப்படி தன்னுடைய காலத்தில் யாருடைய உரிமையையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறந்தது கிடையாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க ஹஜ்ரத் உமரை ரொம்ப ரொம்ப மதிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க மீது அவ்வளோ பாசம். அவங்க சொல்லுவாங்க, நான் உமருடைய அடிமையாக இருந்தேன். உமர் ரலியல்லாஹு மீது எனக்கு எவ்வளவு பாசம்னு சொன்னால், ஒரு நாய் அதை உமர் நேசிச்சாங்கன்னு தெரிஞ்சால் அந்த நாயை நானும் நேசிப்பேன்னு சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, ஒரு நாய், மார்க்கத்தில் நாய் வளர்க்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீது எனக்கு இவ்வளவு பற்று இருக்கிறது. லவ் அஅலமு அன்ன கல்பன் அஹப்பஹு உமர் ல அஹபப்துஹு. ஒரு நாயை, இந்த நாயை உமர் நேசிச்சாங்கன்னு சொன்னால் உமர் நேசித்ததற்காக அந்த நாயை நேசிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க, தன்னுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி ஹஜ்ரத் உமரை பற்றி அடிக்கடி நினைவு கூறுங்கள். நீங்கள் உமரை பற்றி பேசினால் அதில் என்கிற நீதியை பற்றி, நேர்மையை பற்றி பேசியவராவீர்கள். அவரை போன்ற ஒரு நீதிமானை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவருடைய வரலாறை அடிக்கடி எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு மனிதர் அவங்க. அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, நான் சொன்னலையா எல்லாரையும் எடை போட்டு வச்சுருப்பாங்க, யார் எப்படி யார் எப்படின்னு சொல்லி. ஒரு நாள் சொன்னாங்க, தனக்கு பிறகு அடுத்து யார் கலீஃபாவாக வர்றது அப்படின்னு சும்மா அப்படியே ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. சொன்னாங்க, நான் அதாவது என்னுடைய மரணம் வரக்கூடிய நேரத்தில் அபு உபைதா அவர் உயிரோடு இருந்தாருன்னு சொன்னான், நான் எனக்கு பிறகு மக்கள் அவரை கலீஃபாவாக்குங்க அப்படின்னு வசியத்து செய்வேன்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் மறுமையில் என்கிட்ட கேட்பான், ஏப்பா அபு உபைதாவை போய் கலீஃபா ஆக்குனேன்னு கேட்டால், அப்போ நான் சொல்லுவேன், ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, எங்களுடைய நபி சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு நேர்மையாளர் இருப்பார், என்னுடைய நேர்மையாளர் அபு உபைதா தான், அதனால தான் நான் அவரை கலீஃபா ஆக்குனேன்னு சொல்லுவாங்க. அடுத்து சொன்னாங்க, நான் மரணிக்கிற நேரத்தில் முஆது இப்னு ஜபல் உயிரோடு இருந்தா, அபு உபைதா இல்லை மூத்தா போயிட்டாரு, முஆது இருந்தால் அவரை நான் கலீஃபா ஆக்குவேன். அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான்னு சொன்னான், ஏன் முஆது இப்னு ஜபலை போய் கலீஃபா ஆக்குனீங்க என்று கேட்டால் அல்லாஹ்விடத்தில் நான் சொல்வேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் முஆது இப்னு ஜபல் உலமாக்களுக்கு மத்தியில் தனி அடையாளத்தோடு எழுப்பப்படுவார். உலமாக்களுக்கு மத்தியில் எழுப்பப்படுகிற சஹாபி யாருங்க? முஆது இப்னு ஜபல். அவர் தான் அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம். பெருமானாரே சொன்னாங்க, ஹலால் ஹராமை அறிந்த சஹாபி. அவர் உலமாக்களுக்கு மத்தியில் தனியாக எழுப்பப்படுவாராம். அல்லாஹ் என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன், என்னுடைய நபி சொன்னாங்க, எனவே அவரை கலீஃபா ஆக்குனேன்னு சொல்லி. இந்த 2 பேரை தனக்கு பிறகு கலீஃபா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருமே ஹஜ்ரத் உமருக்கு முன்னாலே இறந்துட்டாங்க. அபு உபைதாவும் இறந்துட்டாங்க, ஹஜ்ரத் முஆது இப்னு ஜபலும் இறந்துட்டாங்க. எல்லாருடைய இடத்தையும் தரத்தையும் அவருக்குரிய மரியாதையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுப்பாங்க. அவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு அவ்வளவு படிப்பினைகள் இருக்குது. ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிறிஸ்தவ பாதிரியார்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பாதிரியார்கள் தங்களுடைய, இது வேறொரு சம்பவம், ஜெருசலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இருக்குது, அதுவல்ல, அந்த பாதிரியார்கள் எங்களுடைய ஆலயத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உமர் சொன்னாங்க, இல்லை வர முடியாதுன்ட்டாங்க. எல்லா இடங்களிலும் தன்னுடைய அந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது காரணம் சொன்னாங்க, உள்ள நீங்கள் சிலைகள் வச்சுருக்கீங்க, உள்ள நீங்கள் உருவப்படங்கள் வச்சுருக்கீங்க, உருவம் வைத்த ஒரு இடத்திற்குள் நான் நுழைவதானது அதை கண்ணியப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தவறு செய்கிறாங்க, சமய நல்லிணக்கம் மத நல்லிணக்கங்கிற பேரில் சமயங்களை எல்லா மக்களையும் அரவணைப்பது என்பது வேறு, அரவணைக்கிறது வேறு. ஆனால் அதே நேரத்தில் பிற சமுதாயங்களுடைய கோட்பாடுகளை நாம் மரியாதை செஞ்சிடக்கூடாது. அது சிறுக்கு, சிறுக்க பொருந்துறதும் சிறுக்கு தான், இறை மறுப்பை பொருந்துவதும் குஃபுரு தான். சொன்னாங்க, நான் வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ள உருவங்கள் வச்சுருக்கீங்க, உள்ள சிலைகள் நான் உள்ளே வந்தால் அதை கண்ணியப்படுத்துறதாயிடும், வர முடியாதுன்னு சொன்னாங்க. இப்படி ஹஜ்ரத் உமர் தன்னுடைய நேர்மையாக நடப்பாங்க, மார்க்க கோட்பாடை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பாவங்கள் நடக்கிற இடத்திற்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு முறை சொன்னாங்க, எந்த இடத்துல மது பரிமாறப்படுதோ
அந்த சபையில் நீங்கள் வேறு எந்த உணவும் உண்ணக்கூடாது. ஒரு இடத்துல உணவு விரிப்பு, ஹலாலான உணவும் இருக்குது, மதுவும் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம ஹலாலான உணவு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அந்த விரிப்பில் நீங்கள் உட்காரக்கூடாது. ஏன்னா அங்கே மதுபானம் இருக்குது. இது அதில் துமர் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஒரு நீண்ட ஹதீஸில். அப்படி ஆனால் எந்த ஹோட்டலில் மது பார் இருக்கிறதோ, மதுபானங்களுக்கான அந்த ஹோட்டலில் ஒரு முஸ்லீம் தங்கக்கூடாது. நான் காசு கொடுத்து தங்குறேன், ஹலாலானதான இல்லை, பாவம் நடக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, இப்படி ஹஜ்ரத் சையதுனா உமருடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத படிப்பினைகள் நிறைந்த பல விஷயங்கள் உண்டு. எல்லாம் அல்ல அல்லாஹ் சஹாபா பெருமக்களுடைய வாழ்வை படித்து அதன் வழியிலே நடக்கிற நல்ல தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.